நுணுக்கங்கள் தான் படிக்கிறோம். இந்த நுணுக்கங்களை விளங்கி கொண்டாலே தாராளமா போதும். சரி, அடுத்ததா பாருங்க அபிஷா, என்ன இருக்குது இங்க? கென என்று இருக்குது. கெனண்டா என்ன அர்த்தம்? பற்றி அல்லது அது சம்பந்தமாக, அது குறித்து, இது குறித்து நான் அறிந்திருக்கவில்லை, இதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை, ரெண்டும் ஒன்றுதான். இது குறித்து நான் அறிந்திருக்கவில்லை அல்லது இது பற்றி நான் அறிந்திருக்கவில்லை, எதுவும் எல்லாம் ஒன்றுதான். அந்த பற்றி குறித்துன்னு சொல்றோம், அதுக்கு தான் கென என்று சொல்றது. அப்போ உங்களை பற்றின்னு எப்படி சொல்றது சிங்களத்துல? சொல்லுங்க பாப்போம். ஓயாகென, உங்களை பற்றி. ஓயாகென, ஓயாகென, வெரி குட். அப்போ அம்மாவை பற்றி எப்படி சொல்றது? அம்மாகென. சரி, என்னை பற்றி? மாகென அல்லது மங்கென, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். வெரி குட், வெரி குட், அதேதான். சரி, அடுத்ததா பாருங்க, இங்க என்ன இருக்குது பிள்ளை? அடுத்ததா பாருங்க, கெனைக்கு கீழே என்ன இருக்குது? மம என்று இருக்குது. மமண்டா என்ன அர்த்தம்? நான் என்று அர்த்தம். மமண்டா நான் என்று அர்த்தம். சரி, இது நான் கதைக்கும் போது முறையான வடிவம் தான் இந்த மம. விளையிட்டா, ஒரு முறையான வடிவம் தான் மம என்று சொல்றது. இப்ப நான் என்று சொல்லும் போது மம. இதுல இருக்கக்கூடிய நான் என்றது மாதான். நான் என்றது என்ன? மாதான். இந்த ம வந்து தன்மையை குறிக்குது. இப்ப என்னுடைய தன்மையை குறிக்குது மேண்டு. விளங்கிட்டு தானே? இப்ப உதாரணமா, இப்ப நான் போகிறேன் என்று சொல்லும் போது மமையானவா, அப்ப நானே போகிறேன், அப்ப நான் அழுத்தி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மமமையானவாண்டு வரும். விளங்கிட்டா? மமமையானவாண்டு வரும். அந்த ம வந்து தன்மையை குறிக்குது. அப்ப அதை நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளை. சரி, அடுத்ததா பாருங்க, இங்க என்ன இருக்குது? மங் என்று இருக்குது. மங் என்று இருக்குது. மங் என்றாலும் நான் என்று தான் அர்த்தம். இது பேச்சு மொழியில அதிகமா பயன்படுத்துற ஒரு வழக்கு. விளங்கிச்சா? பேச்சு மொழியில அதிகமா பயன்படுத்துற ஒரு வழக்கு தான் மங் என்று சொல்றது. அடுத்ததா என்ன இருக்குது பாருங்க. சார், சொல்லுங்க சார். மமாங்கிறத கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஓ, மம என்றா நான் என்று தான் அர்த்தம். சரிதானே? மம என்றா நான் என்று தான் அர்த்தம். இப்ப இதை நாங்க பிரிச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக நான் சொன்னேன். என்னன்னு சொன்னால், இதுல இருக்கிற முதலாவது இருக்கிற மாதான் நான் என்றதை குறிக்குது. என்ன குறிக்குது? தன்னை குறிக்குது. அதனாலதான் நீங்க பாருங்க, ரெண்டாவதுல மங் என்று இருக்குதானே, அது ம என்று தனியா சொல்ல இயலாத காரணத்துக்காகத்தான் மங் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு சைவர் அதுக்குள்ள போட்டிருக்கிறாங்க, ஒரு உருண்டையை போட்டிருக்கிறாங்க. விளங்கிச்சா? அதனாலதான் மங் என்று சொல்லப்படுது. ஆனால் இலக்கியத்துல நாங்க மா என்று சொல்லுவோம். நான் என்று சொல்லும் போது மா மா என்று சொல்லுவோம். சரிதானே? அப்போ அந்த மாதான் கதைக்கிற மொழியில ம என்று வருது. அப்ப இன்னொரு மாவை நாங்க ஏன் சேர்த்திருக்கோம் சொன்னா, அந்த தன்மையை காட்டுறதுக்காக வேண்டி, நான் என்ற தன்மையை காட்டுறதுக்காகத்தான் மம என்று வந்திருக்குது. விளங்கிச்சா? ஓகே சார். சரியா? இப்போ இன்னொன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன், நானே சொன்னேன். இப்ப நான் சொன்னேன்னு சொல்லும் போது சாதாரணமா நாங்க சொல்றோம், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். இல்ல, நானே போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பொறுப்பேத்து நீங்க என்ன செய்றீங்க? நானே சொன்னேன், நீங்க வந்தீங்க, நீங்களே வந்தீங்கன்னு சொல்றேன் தானே? அத மாதிரி நீங்க என்று சொல்லும் போது ஓயா, நீங்களே என்று சொல்லி அவருடைய தன்மையை அழுத்தி சொல்லும் போது ஓயாம என்று வரும். இப்ப கிளியரா? இப்ப நாங்க தமா தமாய் படிச்சிருந்தான பிள்ளைகள். தமாண்டா தான் அர்த்தம், தமாயிண்டா ஏதான் அர்த்தம். அப்ப நான் தான் மம தமா, நானே தான் மம தமாய் என்று சொல்றோம். சரியா? இப்ப இதை நாங்க நானே தான் என்று சொல்லும் போது, தன்மையா மாத்தி சொல்லும் போது மமம தமாண்டு வரும். விளங்குதா? குழப்பிக்கொள்ள தேவையில்ல, சிம்பிளா விளங்கி கொண்டா போதும். விளங்கிச்சா பிள்ளைகள்? தமைய பயன்படுத்தாம தமாவை மட்டும் பயன்படுத்தி நானே தான் சொல்லும் போது மமம தமா என்று வரும். இப்ப நீங்க தான் சொல்லும் போது ஒயா தமா, நீங்களே தான் சொல்லும் போது ஒயா தமைன்னு வருது. இப்ப தமைய பயன்படுத்தாம தமாவை மட்டும் பயன்படுத்தினா எப்படி உச்சரிக்கப்படும்? நீங்களே தான் சொல்லும் போது சொல்லுங்க பாப்போம். அபிஷா சொல்லுங்க பாப்போம். அபிஷாக்கு விளங்கிச்சா? கொஞ்சம் குழப்பிட்டேன்னு. சரி, இப்ப பிள்ளைகள் இங்க பாருங்க, இப்ப இதை விளங்கி கொள்ளுங்க. தமா தமாய் விளங்கிட்டு தானே உங்களுக்கு?
தமா தமாய் விளங்கிடுது. இப்போ நீங்க தான்னு எப்படி சொல்றது சிங்களத்துல? ஓயா தமா அண்டு வரும். அப்ப நீங்களே தான்னு சொல்லுங்க பாப்போம். ஓயா தமாய் இண்டு வருது. இப்ப தமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாம தமாவை மட்டும் போட்டு நீங்களே தான்னு சொல்லணும். அதேதான், அவ்வளவுதான். விளங்கிச்சா? இப்போ இப்பன்னு சொல்றதுக்கு சிங்களத்துல தெங். இப்பன்னு சொல்றது எப்படி சிங்களத்துல? தெங். இப்பதான்னு சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். இல்ல 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 இல்ல. இப்பதான். தெங் தமா. இப்பதான் தெங் தமா. சரியா? இப்பவே தான்னு சொல்றது எப்படி? தெங் தமாயின்னு வரும். இல்ல இல்ல தெங் தமாய் தான் பிள்ளைகள். தெங் தமாய் தான். இப்ப தமை என்ற ஈ வராம தமாய் வராம தமா பயன்படுத்தும் போது நான் சொல்றேன் தமா பயன்படுத்தும் போது இப்பவே தான் தமாவை போட்டு பயன்படுத்தும் போது தான் மே வரும். அப்படி மே வரலன்னு சொன்னா தமாயின்னு தான் வரும். விளங்கிச்சா? சரி, இப்போ இப்படி ஒண்ணு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப போறதுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு யன்னு சொல்றது. நீங்க போங்க எப்படி சொல்றது? ஓயா யன்னு. வெரி குட். இப்போ நீங்க இப்ப போங்க எப்படி சொல்றது? ஓயா தெங் யன்னு. நீங்க இப்பவே போங்க என்று சொல்லணும். வெரி குட். அவ்வளவுதான். அப்ப தமாய் வராததுனால அந்த ஏய பயன்படுத்துறதுக்கு மேய போட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அது தன்மையை குறிக்குது. விளங்கிச்சா இப்ப? சரி, இன்னும் யாருக்காவது டவுட் இருக்குதா? ஹஸ்னாக்கு டவுட் இருக்கா? ஹஸ்னா ஓகேயா? விளங்கிட்டா? ஹஸ்னாக்கு விளங்கிச்சா? கொஞ்சம் வழங்கிடுச்சு சார், கொஞ்சம் வழங்கல. நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணேன் சார். அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா ஓகே வரைக்கும் நினைக்கிறேன். இல்ல இல்ல அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணினா அடுத்த கிளாஸ் விளங்காது. அதான் பிரச்சனை. விளங்கிச்சா? நாம படிக்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வாக்கியத்தை எல்லாம் சொல்லுவாங்க தானே, எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வினைமுற்று, அது இது என்று டென்சஸ் போட்டு நம்மள டென்ஷன் ஆக்குற பாடம் இல்ல இது. விளங்கிச்சா? நீங்க ஈஸியா கதைக்கிறதுக்கான ஒரு வழி. அதுக்கு என்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துவேன். அப்போ நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணினா சிக்கலா போயிடும். சரிதானே? கிளாஸ் மிஸ் பண்ணாம இனி டைமுக்கு வரணும். சரியா? சரி, ஓகே. இப்போ யாரு ஹன்சாக்கு விளங்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நேத்தைய கிளாஸ் மிஸ் பண்ணது ஹன்சா. விளங்கிச்சா? ஹஸ்னா. ஓம் சார். அதனால நேற்றைய பாடத்தை நீங்க தெளிவா பார்த்துட்டு வரணும். சரியா? பார்த்துட்டு தான். ஓகே சார். நாளைக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அந்த பாடம் வந்ததுக்கு பின்னால அந்த பாடத்தையும் இந்த பாடத்தையும் நல்லா பார்த்து தெளிவா பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா அடுத்த கிழமை கிளாஸுக்கு வரும்போது கிளியர் ஆயிரும். சரியா? சரி, ஓகே. அடுத்ததா இங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன் தானே உங்களுக்கு பிள்ளைகள் நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக் கொள்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? இப்ப நான் ரோஹித் கிட்டையும் அபிஷா கிட்டையும் கதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேரும் தான் என்ன கண்ணுக்கு விளங்குறாங்க. யாரெல்லாம் என்ன கண்ணுக்கு விளங்குறாங்களோ அவங்களோட நான் கதைப்பேன். அவங்க நிச்சயமா கதைப்பாங்க. விளங்கிச்சா? அவங்க நிச்சயமா கதைப்பாங்க. யாரோட நான் கதைக்கலையோ அவங்களுக்கு ட்ரைனிங் போதாம தான் இருக்கும். அதனால கட்டாயமா நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி வரணும் பிள்ளைகள். இது முக்கியமான விஷயம். கிளாஸ்ல இருக்கும்போது நீங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்த நீங்க போறீங்க. இப்ப நீங்க நான் வந்திருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட ஸ்கூலுக்கோ அல்லது நீங்க இருக்கிற இடத்துக்கோ நான் வரேன். வரும்போது நீங்க எல்லாரும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இல்ல சார். நல்லா இருக்காது. இது அசிங்கமா இருக்கும். அப்படிதான் இருக்கு இப்ப. நீங்க முன்னுக்கு இல்லாதது இப்படி துணியை போட்டு மூடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. சரியா? அதனால பிள்ளைகள் நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா தானே கதைக்கிறேன். ஒரு நட்பாக நான் உங்களோட அன்பா நான் என்ன செய்றேன், உங்களை நேரடியா உங்களோட கம்யூனிகேட் பண்ணி உங்களை கதைக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்போ நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு நான் படிப்பிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம். விளங்கிச்சா? நான் உங்களுக்கு படிப்பிக்க வந்ததே ஒரு பெரிய விஷயம்.
அப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த வாய்ப்ப நீங்க கட்டாயமா சரியா பயன்படுத்திக்கணும். அத செலிப்ரேட் பண்ணணும். அத என்ஜாய் பண்ணணும். அத அனுபவிக்கணும். அப்ப அதனால நீங்க என்ன செய்யணும்? வீடியோ ஆன் பண்ணி வரணும். உங்களுக்கு முகம் காட்ட விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன தெரியுமா செய்யலாம்? இந்த மாஸ்க் இருக்கு தெரியுமா? அந்த கொரோனாக்கு ஒரு காலத்துல போட்டு திரிஞ்சாங்க மாஸ்க். அந்த மாஸ்க்க போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த முஸ்லிம் பொம்பள பிள்ளைலாம் வந்துட்டு இந்த ஃபர்தான்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? அப்படி போட்டுட்டு நீங்க முன்னுக்கு வந்துருங்க. நான் உங்களோட முகத்த பார்த்து ரசிக்கிறதுக்காக வேண்டி கூப்பிடல பிள்ளைகள். விளங்கிச்சா? உங்கள எதுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னா, நீங்க எனக்கு முன்னுக்கு இருந்தா தான், நான் உங்களோட நேரடியா கதைக்கிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு உண்டாகும். அதுக்காக தான் நான் உங்கள கூப்பிடுறேன். அப்ப உங்களுக்கும் என்னது? அது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். உங்களோட கதைக்கும்போது உங்களுக்கும் ஆசையா இருக்கும். எனக்கும் ஆசையா இருக்கும். அதனால நீங்க கட்டாயமா வீடியோ ஆன் பண்ணி முன்னால வந்திருந்து நீங்க என்கிட்ட கதைக்கணும். அப்பதான் நான் ஒவ்வொருத்தரோடையும் கதைப்பேன். சரியா? சரி இப்ப 2 பேர் வந்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, சா சாம் வந்திருக்கிறாங்க. என்ன சாம் அவங்களோட பேர்? ஆம் சார். நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஆ சாம் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? சரி. அகமட் வந்து நேற்று ஆம் சார். வந்தவர். நேற்று நீங்க நேற்றைய ரெக்கார்டிங்க கட்டாயம் பாருங்க சாம். ஆம் சார். சரி ஓகே. அகமட் மைக் ஆன் பண்ணுங்க அகமட். அகமட் ஓ சொல்லுங்க சார். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதா? இந்த நீல கலர்ல இருக்கிறது விளங்குதா? ஓ மாட்டேன். மட்ட. இதுல மட்டேன்டா எனக்குன்னு அர்த்தம். இங்க தமிழ்ல இருக்கிறனால உங்களுக்கு தெரியும் என்ன? இதுல இருக்கக்கூடிய இக்கு என்ன? ட. ஆ ட. அப்ப இந்த ட வந்து இக்கு. அப்ப மன்றது நான்ன்றத குறிக்குது. அப்படித்தானே? அப்ப மட்டேன்டா எனக்குன்ற விஷயத்த குறிக்குது. இப்ப விளங்குதா? மா வந்து என்ன குறிக்குதுன்றது இப்ப விளங்கிதானே? அப்படித்தான் அது கனெக்ட் ஆகி வருது. சரி அதே மாதிரி அடுத்தத பாருங்க. ஆ. அடுத்ததுல என்ன இருக்கு? ரோஸ் கலர்ல என்ன இருக்குது? மகே. மகேன்னு இருக்குது. மகேன்டா என்ன மகே. அர்த்தம்? எ என் எனதென்று வச்சிருக்கீங்க. என் எனதுன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம படிச்சதன் படி எப்படி வரும் அது? என்னுடைய. கேன்டா என்ன அர்த்தம்? என்னுடைய. கே கே உடைய. படிச்சிருக்கோம் தானே? ட, கே கே, உடைய. வேண்டு 3 படிச்சோம் தானே நாங்க? ஓம் சார். உடைய. படிச்சிருக்கிறோம். அப்ப கேன்டா உடைய. அப்போ என்னுடைய புத்தகம், என்னுடைய. எனது புத்தகம், என் புத்தகம் 3ம் ஒன்று தான். ம். அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். ம். அப்ப அந்த உடையன்னு பயன்படுத்துறது இத நாங்க என்ன சொல்லுவோம்? இப்ப எந்த புத்தகம் கதைக்கும்போது எந்த புத்தகம். இது என்னுடையது, எண்டது. எண்டதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அந்த என்டன்னு சொல்றோம் தானே? அதுதான் இந்த கே. அப்ப மகேண்டா என்னுடைய என்று அர்த்தம். மகேண்டா என்னுடைய. என்னுடைய. சரி அடுத்ததா பாருங்க. இங்க என்ன இருக்குது? என்னுடைய. மவ. மவ இல்ல. ஏய்க்கு மேல ஒரு கோடு வந்திருக்கு பாருங்க. மாவ. மாவன்னு சொல்லணும். ஏன் இத மாவன்னு சொல்றேன்டா? மவன்டா இப்ப நாங்க மாதா, பிதான்னு சொல்றோம். அம்மா, அப்பாவுக்கு வந்துட்டு மாதா, பிதான்னு சொல்றோம். அத மாதிரி மவன்டா அம்மான்னு அர்த்தம். அதனால தான் இந்த மான்றத இழுத்து நாங்க இந்த வேய போடுறோம். மாவ, எண்ணெய். மா. மாவ, எண்ணெய். எண்ணெய், மாவு. சரிதானே? அடுத்ததா பாருங்க. இங்க என்ன இருக்குது? ஆம். ஓ. ஒவ். ஒவ்வுண்டா என்ன அர்த்தம்? ஆம் அல்லது ஆம்ன்னு ஆமாம். அர்த்தம். ஒவ்வுண்டா ஆம் அல்லது ஆமாம். ஓம்ன்னு சொல்றோம். ஓ. ஓம், ஓம், ஓம் சொல்லுங்க. ஓம், 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 ஓம். ஓம், ஓம், ஓம். ம். நீங்க வந்தீங்க தானே? ஓம், 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 ஓ. ஒவ், 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 ஓ. ஒவ், ஓ. ஒவ், ஒவ். ஓம்ன்னு சொல்றோம். அதுதான் அது. அடுத்ததா பாருங்க என்னன்னு இருக்குது? ஆ. நெய். நெய் இல்ல. நே, நே, நே. நே, நே. இந்த 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 எழுத்து வரும்போது இந்த ஏயும் ஈயும் ஒட்டி வரும்போது அ என்று வரணும். விளங்கிட்டா? வாய் திறந்து என்று உச்சரிக்கணும். அப்ப நே, நே, நே. 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 நேண்டா இல்லை நே. என்று அர்த்தம். நேண்டா என்ன அர்த்தம்? இல்லை. இல்லை என்று அர்த்தம். அடுத்ததா பாருங்க. என்னன்னு இருக்குது? பே. பே, பே. பே, முடியாது. பேன்னு இருக்கு. பேண்டா பே. என்ன அர்த்தம்? முடியாது. முடியாது, முடியாது. இயலாது அப்படின்னு அர்த்தம். இயலாது, பே. முடியாதுன்னு சொல்றோம். முடியாது. அதுதான் ம். பேன்னு சொல்றது. அடுத்ததா பாருங்க என்னன்னு இருக்குது? புவனம். புவன். புழுவான், புலுவன். புழுவான், புழுவான், முடியும். புழுவான், புலுவான். புழுவான் சொன்னா புலுவான். முடியும், இயலும். அப்போ இங்க முடியும். கடைசில ஒரு இயலும். லாம் ஒண்ணு போட்டிருக்கு. என்னன்னு விளங்குதா இது? இது முடியலாம். இயலாம். அதாவது நாங்க சொல்லுவோம் என்ன தெரியுமா? இந்த ரோட்டால அ யாழ்ப்பாணம் போலாமா? என்று போகலாம். கேட்கும்போது, போலாம் போகலாம். என்று சொல்லுவாங்க.
அப்ப ஓம் போக ஏலும்னு சொல்றது தான் போகலாம்னு சொல்றாங்க. விளங்கிச்சா? அதத்தான் அந்த லாம்னு போட்டிருக்கிறேன். அப்ப ஈக்குவலா தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 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 சமனா தான் நான் போட்டிருக்கேன். இயலும்னு சொல்றது தான் லாம்னு நாங்க சில இடங்கள்ல பயன்படுத்துவோம் தமிழ்ல. விளங்கிட்டா? இயலும்னு சொல்றது நாங்க லாம்னு அப்படித்தானே பிள்ளைகள்? உங்களுக்கு இப்ப இன்றைக்கு வீட்ட பெருசா சமைக்கல. இன்றைக்கு பருப்பும் சமைச்சு சோறும் கொஞ்சம் சம்பலும் செய்திருக்கிறோம். இதால இதோட சாப்பிட இயலுமா உங்களுக்கு? ஓம் சாப்பிடலாம், சாப்பிடலாம். சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அப்ப சாப்பிட இயலும்னு சொல்றது தான் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அந்த லாமத்தான் இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். இப்ப விளங்கிச்சு தானே? புழுவானுக்கு அர்த்தம் விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? ஓம். புழுவானுக்கு அர்த்தம் விளங்கிட்டு. சரி, புரியும். அடுத்தது ஓம் சார். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க. என்னன்னு இருக்கு? அடுத்ததா பாருங்க. பச்சை மஞ்சள்லயும் பச்சையிலயும் என்ன இருக்குது? இங்க என்ன இருக்கு? பச்சையில என்ன இருக்குது? எக் எக் எக்கா அக்கா அக்கு அக் அக்குன்னு இருக்கு. இங்க எக் எக்குன்னு இருக்கு. அப்ப அக்குண்டா என்ன? எக்குண்டா என்ன? அக்குண்டா உயிரற்ற நீர அந்த 1 2 அந்த 1 இல்ல. சரி. இப்ப நாம கதைப்போம். சரியா? ரைட். இன்றைக்கு பாடம் அவ்வளவுதான். நான் உங்களுக்கு படிப்பிச்ச பாடம் அவ்வளவும் இன்றைக்கு போதும். விளங்கிச்சா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவும் போதும். இந்த பாடத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த அக்கெக் எதுன்னு சொன்னா, சாதாரணமா நாங்க கதைக்கும் போது, விளங்கிச்சா? கதைக்கும் போது நாங்க சொல்லுவோம் என்ன தெரியுமா? இப்ப நாங்க ஒரு கதை சொல்ல போறோம். நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். சரியா? கேட்டுக்கொள்ளுங்களா? ஒரு ஊர்ல ஒரு மரத்துக்கு கீழ ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியால ஒரு காகம் வந்துச்சாம். அந்த காகத்துக்கு வடை சாப்பிடணும் போல இருந்துச்சாம். அதனால பாட்டிட்ட போய் வடை கேட்கும்போது, பாட்டி சொன்னாங்களாம், "எனக்கு வேலை செய்து தான்னு" சொல்லும்போது, அது சுள்ளி விறகெல்லாம் புரக்கி குடுத்ததுக்கு பின்னால, பாட்டி ஒரு வடை குடுத்தாங்க. அந்த ஒரு வடைய எடுத்துக்கொண்டு, அந்த காக்கா ஒரு மரத்தில போய் ஒரு கிளையில அமர்ந்துச்சாம். அந்த வழியால ஒரு நரி வந்துச்சாம். அந்த காக்கைய பார்த்த நரி, காக்காட வாயில ஒரு வடை இருந்தத கண்டுச்சாம். அப்போ அந்த ஒரு வடைய அந்த நரி எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுச்சாம். என்ன திட்டம் போட்டுச்சு? ஒரு திட்டம் போட்டுச்சு. சொல்லிச்சாம், "காக்கா, காக்கா, நீ வடிவா இருக்கிற. நீ பாடினா இன்னும் அழகா இருக்கும். எனக்கு ஒரு பாட்டு பாடு" என்று சொல்லும்போது, காக்கா போய் என்ன செஞ்சுச்சாம், அந்த வடைய கொண்டு போய் கூட்டுல வச்சுட்டு, மறுபடியும் வந்து கா கான்னு கத்துச்சாம். அதுக்கு பிறகு நரி ஏமாந்து போய்ச்சாம். காக்கா கிட்ட நரி கிட்ட காக்கா சொல்லுச்சாம், "இது ஏற்கனவே ஒரு கதையில சொல்லிட்டாங்க. வாயில வடை விழுந்துருச்சுன்னு. அதனால தான் கதைய இன்னைக்கு மாத்திட்டோம்னு" சொல்லி ஸ்கிரிப்ட்ட மாத்தி சொல்லுச்சாம். இப்போ இது ஒரு நல்ல கதையா இருந்துச்சா இல்லையா? ஒரு நல்ல கதை. இதுல நீங்க பாத்தீங்களா? ஒரு ஓம் ஊர்ல 2 ஊர்லன்னு சொன்னேனா, ஒரு ஊர்லன்னு சொன்னேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி, 2 பாட்டி இல்ல. ஒரு பாட்டி. 1 பாட்டின்னும் சொல்லல. ஒரு பாட்டி. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்க. ஒரு காகம் அந்த காகத்துக்கு என்ன குடுத்தாங்க? ஒரு வடை குடுத்தாங்க. அது என்ன செஞ்சு? ஒரு மரத்துல, ஒரு கிளையில உட்கார்ந்துச்சு. அப்ப நரி என்ன சொல்லுச்சு? ஒரு பாட்டு பாடுன்னு இதுல ஒருன்னு எத்தன ஒரு வந்திருக்குன்னு பாத்தீங்களா? பாட்டுக்கு முன்னால ஒரு, வடைக்கு முன்னால ஒரு, பாட்டிக்கு முன்னால ஒரு, மரத்துக்கு முன்னால ஒருன்னு வந்திருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒருன்னு பயன்படுத்துறது சிங்களத்துல அக் அல்லது எக். எந்தெந்த இடத்துல எல்லாம் உயிர் உள்ளத நாங்க சொல்றோமோ, அதுக்கு நாங்க எக்குன்னு போடணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உயிர் இல்லாததுக்கு ஒருன்னு பயன்படுத்துறோமோ, அந்த இடத்துல அக்குன்னு போடணும். இப்போ வடைய என்று சொன்னால் வடை. வடைக்கு நாங்க சிங்களத்துல என்ன சொல்றது? வடைய என்று சொல்றது. அப்போ ஒரு வடைன்னு சிங்களத்துல எப்படி சொல்லணும்? ஆக் வடைய. இல்லை, அக்குவடைய இல்லை. வடைய. இந்த அக்க பிள்ளைகள் முன்னுக்கு போடக்கூடாது. பின்னுக்கு தான் போடணும். வடைய. வடயாக். வடையாக். அதேதான். வடயாக் என்று வரும். சரி. மரத்துக்கு சிங்களத்துல கஹா என்று சொல்றது. கச அல்லது கஹா என்று சொல்றது. அப்போ ஒரு மரம் எப்படி சொல்றது? கஹா. கஹக் அல்லது கசக் அப்படின்னு சொல்றது. சரிதானே? சரி. இப்போ நரிக்கு சிங்களத்துல நரியான்னு சொல்றது. அப்போ ஒரு நரின்னு எப்படி சொல்றது? நரியா. நரி எக்குன்னு வரணும். ஏண்டா உயிர் இருக்கே நரிக்கு. உயிர் உள்ளதுகளை சொல்லும் போது எக்குன்னு சவுண்ட் வரணும். நரி எக்குன்னு சொல்லணும். சரி, விளங்கிட்டா? சரி, இப்ப உதாரணமா
பொம்பளை பிள்ளைக்கு சிங்களத்துல சொல்றது கெல்ல கெல்லன்னு சொல்றது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைன்னு எப்படி சொல்றது? Kelek. கெல்லெக்ன்னு வரணும். Kelek. சரி. இப்போ ஒரு பிள்ளைக்கு நாங்க சொல்றது பிள்ளைன்னு சொல்றது தானே. அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம். பிள்ளைன்னு சொல்லும்போது லமையான்னு சொல்லணும். பிள்ளைன்னு சொல்றது எப்படி? லமையான்னு சொல்றது. குழந்தை அல்லது பிள்ளைக்கு நாங்க லமையான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குழந்தை அல்லது ஒரு பிள்ளைன்னு எப்படி சொல்றது? Lamek. லமயெக் லமையக். லமயெக். அப்போ குழந்தையுடைய எப்படி சொல்றது? குழந்தையுடைய Lamayag. லமையாகே என்று வரும். அப்ப குழந்தைக்கு எப்படி வரும்? Lamayat. லமையாட்ட. அப்ப குழந்தையை Lamayag. லமையாவ குழந்தைதான். Lamayakam. குழந்தைக்காக Lamayaven. லமையா வேணுவேன். குழந்தையால Lamayanisa. லமையா நிசா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். Lamayanisa. பிள்ளைகள் எல்லாரும் சிறப்பா செய்திருந்தீங்க. உங்களுக்கு எல்லாரும் நல்ல வடிவ விளங்கி இருக்குது. அப்போ நேற்றைய பாடத்தையும் பார்த்து கொண்டு இன்றைய பாடத்தையும் பார்த்தா நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும். சரிதானே? இன்றைக்கு அவ்வளவுதான் பிள்ளைகள் பாடம். சரியா? இன்றைக்கு அவ்வளவுதான் பாடம். நாம அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு இன்றைக்கு 2 வாக்கியம் சொல்லி தரப்போறேன். இந்த 2 வாக்கியத்தை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரிதானே? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லும்போது சார் எனக்கு மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்றேன் தானே, எனக்கு திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் தானே, அதுக்கு நாங்க சொல்றது ஆயே கியான்னு. எப்படி சொல்றது? சார் ஆயே கியான்னு எப்படி சொல்றது? ஆயே கியான்னு ஆயே கியான்னு ஆயே கியான்னு மறுபடியும் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஆயே கியான்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இந்த மறுபடியுமுக்கு தான் ஆயேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆயேண்டா மறுபடியும், கியான்னண்டா சொல்லுங்கன்னு அர்த்தம். அப்ப இப்ப சொல்லுங்கன்னு எப்படி சொல்றது? தெங்கியான்னு. தெங்கடா இப்போ தெங்கியான்னு இப்ப சொல்லுங்க. அப்ப மறுபடியும் சொல்லுங்கன்னு எப்படி சொல்றது? ஆயக்கியான்னு. ஆய்க்கியான்னு. வெரி குட். அப்ப ஆயக்கியான்னு விளங்கிட்டு தானே? விளங்கிட்டது. சரி, அடுத்ததாக எனக்கு புரியல எனக்கு புரியல சொல்றேன் தானே நாங்க எனக்கு புரியல என்று சொல்லும்போது மட்ட தேருன்னே எப்படி சொல்றது? மட்ட தேருன்னு. மட்ட தேருன்னே. எனக்கு புரியல மறுபடியும் சொல்லுங்க. எப்படி சொல்றது சிங்களத்துல? மட்ட தேருன்னு ஆய்க்கியான்னு. மட்ட தேருன்னே ஆயக்கியான்னு. எனக்கு புரியல மறுபடியும் சொல்லுங்க. மட்ட தேருன்னே ஆயக்கியான்னு. எனக்கு புரியல மறுபடியும் சொல்லுங்க. மட்ட தேருன்னே ஆயக்கியான்னு. எனக்கு புரியல மறுபடியும் சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது மட்ட தேருன்னே ஆயக்கியான்னு அப்படி சொல்லலாம். சரியா? சரி. அப்போ மறுபடியும் சந்திப்போம் என்று சொல்லும்போது நெவத்த ஹம்பெமு அல்லது ஆய ஹம்பெமுன்னு வரும். எப்படி? ஆய ஹம்பெமு நெவத்த ஹம்பெமு அல்லது ஆய ஹம்பெமு மறுபடியும் சந்திப்போம்னு அர்த்தம். மட்ட தேருன்னே எனக்கு புரியல ஆயக்கியான்னு மறுபடியும் சொல்லுங்க அல்லது நெவத்தக்கியான்னு சொல்லலாம். நெவத்தக்கியான்னு ஆயக்கியான்னு ரெண்டும் ஒன்றுதான். அப்ப நெவத்த ஹம்பெமு ஆய ஹம்பெமு மறுபடியும் சந்திப்போம், திரும்பவும் சந்திப்போம் அப்படி சொல்றேன் தமிழ்ல. நாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லுவோம் அல்லது திரும்பவும் சந்திப்போம்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நாங்க நெவத்த ஹம்பெமு அல்லது ஆய ஹம்பெமு அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப ஆய ஹம்பெமு மறுபடியும் சந்திப்போம், ஆயக்கியான்னு மறுபடியும் சொல்லுங்க, மட்ட தேருன்னு எனக்கு புரியல. இது இவ்வளவு நல்ல ஞாபகத்துல இருக்கணும் பிள்ளைகள். எப்பவுமே நீங்க எனக்கிட்ட ஒரு பாடத்தை புரிஞ்சுதா என்று கேட்கும்போது நான் தேருனாத என்று கேட்பேன். அப்ப நீங்க சொல்லணும் என்ன? சார் மட்ட தேருன்னு ஆயக்கியான்னு சொன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன். அல்லது தேருனா என்று சொன்னீங்கன்னா ஓகே புரிஞ்சுது அர்த்தம். விளங்கிட்டா? இனி சிங்களத்தெல்லாம் கதைக்கணும் அந்த வார்த்தையெல்லாம். சரிதானே?
இனிமேல் வரக்கூடிய கிளாஸ்ல தேருனா தேருன்னே மத்தது என்ன மட்ட மட்ட தேருனா மட்ட தேருன்னே அல்லது ஆய் கியான்னு அல்லது நெவத்த கியான்னு சொல்லணும். கடைசியா நாங்க போகும்போது நெவத்த ஹம்பெமு மறுபடியும் சந்திப்போம். சியலு தினாட்டமு சுபராத்திரியாக் என்று சொல்லணும். சியலு தினாட்டமு அனைவருக்கும், சியலு தினாட்டமு அனைவருக்கும் அர்த்தம். சரிதானே? அனைவருக்கும் சியலு தினாட்டமு. சரி, அப்ப விளங்கிதான பிள்ளைகள்? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சு கொண்டு வரணும், புரிஞ்சு படிக்கணும், ஆசையோட படிங்க, மறுபடியும் மறுபடியும் படிங்க. இன்னைக்கு காலையில நேரத்துக்கு எழும்பி தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு நேத்து படிச்சது ஞாபகம் ஊட்டினாக்கள் யார் இருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க பாப்போம். ஒருத்தரும் செய்யல. சரி, நாளைக்கு செய்வீங்களா அப்ப? உண்மைக்குமா? சார் அந்த ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறாங்க அத பார்த்து ஓ, அகரசனா? அகர்சன் உண்மையாண்டைக்கு செய்தீங்களா அகர்சன்? ஓம் சார் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன்னா சில நான் வந்து சிலது டவுட்டா இருந்தது. ஓகே. இப்போ ஓகே தானே? கிளியர் ஆயிட்டு தானே? ஓம் சார். சரி, ஓகே. பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கும் இந்த விஷயத்தை செய்யணும். சரியா? இன்றைக்கு படிச்சதை நாளைக்கு என்ன செய்யணும்? வளமையா எழும்புறதை விட ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழும்பணும். எழும்பி ஒரு தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு நிறைய கையில் எடுத்துக்கொண்டு வெளியில போகணும். வானம் தெரிகிற மாதிரி வெளியில போகணும். வீட்டை விட்டு வெளியால போகணும். வெளியால போய் அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு கொஞ்சம் வாயை கழுவிட்டு தண்ணியை குடிச்சு குடிச்சு நீங்க என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை சிந்திக்கணும். சிந்திச்சிங்கண்டா உங்களோட மெமரி பவர் அதிகமாகும். விளைஞ்சா உங்களோட மெமரி பவர் அதிகமாகும். அதுக்கு பிறகு நம்ம சொல்றதெல்லாம் ஞாபகத்துல நிற்கும். அது அது பயங்கரமான ஒரு விஷயம். விளைஞ்சா காலையில எல்லோரும் எல்லா இடத்துலயுமே காலையில நேரத்துக்கு எழும்பணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? நேரத்துக்கு எழும்பினா தான் எங்களோட மூளை ஃப்ரெஷ் ஆகும், எங்களோட மூளை பொலிஸ் ஆகும். அப்ப அந்த மூளைக்குள்ள நிறைய விஷயம் வரணுமா இருந்தா காலையில நேரத்துக்கு எழும்பணும். எழும்பினது மட்டும் முக்கியம் இல்லை. காலையில நேரத்துக்கு எழும்பி போன் பார்த்தால ஒரு பிரயோசனமும் இல்லை. நேரத்துக்கு எழும்பி வானத்தை பார்க்கணும், வெளியில வரணும். அப்பதான் பவர் வரும். விளங்கிச்சா? அப்பதான் பவர் வரும். அந்த பவர் எடுக்கணுமா இருந்தா, மெமரி பவர் எடுக்கணுமா இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் அப்ப ஞாபக சக்தி அதிகரிக்கும். எந்த விஷயத்திலையும் தான், சிங்களம் மட்டும் இல்ல பிள்ளைகள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நிறைய மெமரி பவர் வரும். அப்ப அதை நீங்க கட்டாயமா செய்து கொள்ளணும். சரியா? அப்ப நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். சியல் தினாட்டம் ஐபவான் சுப தவசக்.